எத்தே குட் மார்னிங். கோழி கூவி 5 மணி நேரம் ஆயிட்டு, உனக்கு மட்டும் இப்பதான் பொழுது விடியுதோ? அந்த கோழி சீக்கிரமா எந்திரிச்சு கூவுனதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஊர் உலகமே கோழி கூவு 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ 10 மணிக்கு எந்திரிச்சு வந்துட்டு கோழியை குறை சொல்லுதா? சரி, இப்போ என்ன 10 மணிக்கு எந்திரிச்சு வந்தா என்னம்மா? காலையில சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க? பாத்திரங்களை வச்சு சொன்னேன்னு புருஷங்காரங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு என்னை ஏச சொன்னேன்ல, உனக்கு எதுக்கு நான் சோறு பொங்கி தரணும்? உனக்கு நெய் சோறே கிடையாது. எத்தே ராமுட்ட நான் ஒன்றும் சொல்லலையே. எனக்கு எல்லாம் தெரியும் டி, நீ ஒண்ணு நடிக்க வேண்டாம். நான் உன்னை பாத்திரங்களை வச்சு சொன்னேன்னு நீ சொல்லாம ராமுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது ராமு ஃபோன் அடித்தார். எனக்கு அந்த நாத்தம் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துச்சு. அவர் என்னன்னு கேட்டார். பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன் நாறுதுன்னு சொன்னேன். அதில் என்ன தப்பு? அது எப்படி? நீ எப்படி உன் புருஷங்கிட்ட சொல்லி கொடுக்கலாம்? வீட்டில் நடக்கிறது மாமியார் சொல்றது எல்லாத்தையும் உன் புருஷங்கிட்ட சொல்லுவியோ? சரி, தெரியாம தான் கேட்கேன். நான் ஒரு நாள் தானே மாலாக்காவை தேடி போனேன். ஒரு நாள் பூரா தேடணும். நைட்டு அங்கே தங்கிட்டு காலையில் வந்துட்டேன். வந்த உடனே பார்த்தேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு பாத்திரம் தானே கிடந்திருக்கணும். அது எப்படி 2 நாள் 3 நாள் பாத்திரம் பூரா மொத்தமாக மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு? அது ஒன்றும் இல்லை டி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே பழைய குழம்பு மாவு சட்னி அது இது நிறைய கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் வேண்டான்னு அள்ளி கொண்டு வந்து போட்டேனா, அதனால சிங்கு நிறைஞ்சு போயிட்டு. அதான் 3 நேரத்துக்கும் சாப்பாடு புதுசாக தானே செய்யுதோம். அப்புறம் எதுக்கு பழைய குழம்பு சட்னி எல்லாம் கொண்டு உள்ளே கொண்டு போடுதீங்க? என் ஃப்ரிட்ஜ் வீணாக போகிறதுக்கா? ராமு எனக்காண்டி 2 லட்ச ரூபா கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டிருக்காரு. இவங்க பழைய குழம்பு கொண்டு உள்ளே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, உன் புருஷன் உனக்காண்டி ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டா அதில் நாங்கள் 2 பழைய குழம்பு வச்சிடக்கூடாது. நீ வேணா ஃப்ரிட்ஜை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு. எதுக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்? நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செய்ய வேண்டியதானே. எதுக்கு நிறைய செய்தீங்கன்னு கேட்கேன். ஆமாம்மா, உங்களுக்கு 3 வேளைக்கும் சோத்தை வடிச்சு வடிச்சு கொட்டுதம்ல, என்னையும் சொல்லத்தான் செய்வீங்க. நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு குறையத்தான் இருக்கும். என்ன செய்ய, நானும் மனுஷி தானே. ஆமத்தை, நீங்களும் மனுஷி தான், பார்த்தாலே தெரியுது. எனக்கும் தானம்மா கை காலெல்லாம் வலிக்கும். நானும் மனுஷி தானம்மா. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படிமா தெரியுது? நான் ஒரு வயசான மனுஷின்னு கொஞ்சமாட்டு அக்கறை இருக்கா? நீ ஒரு நேரமும் வீட்டில் இருக்க மாட்டேக்க. நீ பாட்டுக்கு ஊருக்காடு சுற்றி எவ பின்னாடியாவது பெய்யுறதே. இங்கே வீட்டு வேலையை பூரா நான் கடந்து தனியாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால உடனே வீட்டு வேலை பார்க்க சொன்னா உன் புருஷங்காரனுக்கு கோவம் பொத்துக்கிட்டுல வருது. இப்போ உங்களை யார் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னா? அதான் ராமு வேலைக்கு ஒரு ஆள் போடுதேன்னு ஒய்யாம சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு. நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு என்னை வந்து எதுக்கு குறை சொல்லுதீங்க? வேலைக்கு எதுக்கு ஆள் போடணும்? உனக்கு கையும் காலும் நல்லா தானே இருக்கு. நீ வேலை செய்ய வேண்டியதானே. வேலை செய்ய என்ன கேடு உனக்கு? ஓஹோ, நீங்கள் அப்படி வரீங்களோ? ஆமா, பிறகு வீட்டில் மருமக குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது ஒரு வேலைக்காரி எதுக்கு வைக்கணும்? சரி சரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுட்டு. இப்போ என்ன, நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அவ்வளோதானே? ஆமா ஆமா, அவ்வளவுதான். நீ குறுக்கு வழிக்கு வேலை செய்யணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். நீ சும்மாவே சுத்திக்கிட்டு அலையிறத பார்த்தா எனக்கு கோவம் வருது. அதனால நீ வேலை செஞ்சாதான் சரியா இருக்கும். சரி சரி, வேலையெல்லாம் செஞ்சிருவோம் தே, செஞ்சிருவோம், முடிச்சு விட்டுருவோம். என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை. கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. இடுப்பு வேற வலிக்கி, கால் வேற வலிக்கி. அதனால இன்னைக்கு என்னால் சோறு கறி ஆக்க முடியாது. இன்னைக்கு சமையலை நீ பண்ணிரு. சோறு தானே தே, முடிச்சு விட்டுருவோம் தே. அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நான் செய்யுதேன். உன்ட்டெல்லாம் தெளிவாக கேட்கணுமா? என்ன சோறு பொங்க போறேன்னு சொல்லிட்டு போ. நீங்கள் வேற கை காலெல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு செய்யணும்ல. நீங்கள் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையாக ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து தாரேன். பிரியாணியா? உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? அதெல்லாம் எனக்கு அசால்ட்டு தே. பிரியாணிலாம் எனக்கு கை வந்த கலை. சூப்பராக செய்வேன். அப்போ இவ்வளோ நாளாக செய்ய தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கேன்னு? அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி வேணும் அவ்வளோதானே. நான் செஞ்சு தரேன், உட்காந்து சாப்பிடுங்க. என்னையெல்லாம் வந்து வெங்காயத்தை வெட்டு தக்காளி வெட்டுன்னு சொல்லக்கூடாதுமா. எனக்கு கை காலெல்லாம் வலிக்கி. நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். நான் இன்னைக்கு பூரா சும்மா தான் இருப்பேன். நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். நீங்களே அடுப்பங்கரைக்குள்ளே வந்தாலும் நான் விடமாட்டேன். அடுப்பங்கரை கதவும் மூடிடுவேன், சரியா? அதனால் உள்ளே வரணும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் பேசாமல் இங்கேயே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருங்க. இல்லைன்னா ரூமுக்குள்ளே போய் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு படுத்து நல்லா தூங்குங்க. குப்புரை படுத்து தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட எண்ணம் பூரம் போயிடும். அதனால் ரூமுக்கு போயிருங்க. நான் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்துட்டு உங்களை எழுப்புதேன். சரி சரி, நின்றுக்கிட்டே கதை பேசிக்கிட்டு இருக்காத. போய் பிரியாணி செய்ய ஆரம்பி. சரி சரி, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சாப்பாடோடு வாரேன். மாமியா கிழவி, பிரியாணியா வேணும்? பிரியாணி இரு, இன்னைக்கு உனக்கு நல்ல பிரியாணி செஞ்சு தாரேன். அதுக்கு முன்னால் ரொம்ப பசிக்கி. இப்போ தானே எந்திரிச்சு வந்தேன். இவங்க வேற சோறு ஒன்றும் தரமாட்டேன்ட்டாங்க. முதல்ல மேகி கிண்டி
தின்னுட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு செய்ய ஆரம்பிப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மேகி செய்யறது மட்டும்தான். நல்ல வேலை, வெந்நியை போட்டு அதில் கொண்டு மேகியை போட்டு கிண்டினோம்னா கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். அதனால நல்லா செய்ய தெரியும். மேகியை செஞ்சு தின்னுட்டு அதுக்கு பிறகுதான் சோறு பொங்க ஆரம்பிக்கணும். நான் ஃபோன் பண்ணா பிளாக் பண்ணி விட்டுட்டு இவ இங்க ஜாலியா சுத்திக்கிட்டு அலையுதா. என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? விஜய் நீங்களா? பிறவு நான் இல்லாம எங்க தாத்தாவா? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்த உடனே சாக்காயிட்டியோ? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க அமெரிக்கால தானே இருக்கணும். 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. என் நம்பரை எதுக்கு பிளாக் பண்ணுன? விஜய் நீங்க ஊருக்கு போங்க. எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணுனேன்னு சொல்லு, நான் கேட்டுட்டு ஊருக்கு போயிருந்தேன். இத கேட்கவா ஊர்ல இருந்து வந்தீங்க? ஆமா ஆமா, மேடத்துக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன். விஜய் நீங்க வீட்டுக்கு போங்க, மத்ததெல்லாம் பிறகு பேசிக்கிடலாம். ஊர்ல இருந்து நேரா நான் வீட்டுக்கு போல, இங்கதான் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசாம நான் போக கூடாதுன்னு தான் இருக்கேன். நீ எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணேன்னு மட்டும் சொல்லு, அதை கேட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன். இதெல்லாம் செட் ஆகாது விஜய். எது செட் ஆகாது? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காது. அதைத்தான் கேட்கேன், ஏன் நடக்காது? எனக்கு அதெல்லாம் தெரியாது விஜய். கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொல்லுதே? உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கல்ல, எங்க அப்பாவும் அம்மாவும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கல்ல. எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கிட்டு தானே உன்கிட்ட ஃபோன் பேச ஆரம்பிச்சேன். இப்போ வந்து திடீர்னு கல்யாணம் நடக்காதுங்க. உனக்கு என்னைய பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல விஜய், நீங்க தயவு செஞ்சு போங்க. நீ 2ல ஒரு பதில் சொல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் என் நம்பரை நீ பிளாக் பண்ணி வச்சிருக்க. அப்போ என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாளா பாசம் இருக்கிற மாதிரி நடிச்ச? விஜய் ப்ளீஸ் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க விஜய். என்னால உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. உன்னைய விட்டுறணுமா? ஆமா விஜய், நீங்க நல்லா இருங்க, நான் போறேன். நந்தினி நில்லு, நில்லுன்னு சொல்றோம்ல. கூப்பிட கூப்பிட நிக்காம போறேல்ல. சரி போ, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. என் முடிவை நான் தேடிக்கிடுதேன். ஐயோ விஜய் எங்க போறீங்க? விஜய் சொன்னா கேளுங்க, நில்லுங்க விஜய். ஐயோ வேகமா கோவிச்சுக்கிட்டு போறாரே, என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே. நான் விஜய் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். கடவுளே, விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும். நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் பழகணும் நந்தினி. ஒரு நிமிஷத்துல கல்யாணம் நடக்காது, நான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டியே. இனிமே நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். நீ இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. நீ அது நல்லா இரு நந்தினி. நான் இல்லாம தான் நீ சந்தோஷமா இருப்பேன்னா நீ சந்தோஷமா இரு. எனக்கு அதுவே போதும். நான் போயிட்டு வரேன். ஐயோ விஜய் உள்ள குதிச்சிட்டீங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியாதே. விஜய் பயப்படாதீங்க, நான் வரேன். விஜய் உங்களுக்கு தான் நீச்சல் தெரியாதுல்ல, ஏன் உள்ள குதிச்சீங்க? என்னை எதுக்கு நந்தினி காப்பாத்துன? நான் இனிமே வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க விஜய்? என்னை மன்னிச்சிருங்க. அதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு வந்த? என்னை எதுக்கு காப்பாத்த பாக்க? நான் செத்துருதேன். நீ தயவு செஞ்சு மேலே ஏறி போயிரு. விஜய் ப்ளீஸ் அப்படி எல்லாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க விஜய். ஏன் நந்தினி அப்படியெல்லாம் பேசுன? என்னை உனக்கு பிடிக்கலையா? அப்படி எல்லாம் பேசாதீங்க விஜய், என் உயிரே நீங்க தான். அப்புறம் எதுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன? என் நம்பரை எதுக்கு பிளாக் பண்ணுன? என்கிட்ட எதுக்கு இப்போ அப்படி பேசிட்டு போன? உங்க அம்மா தான் சொன்னாங்க விஜய், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. என்ன சொல்ற நந்தினி? எங்க அம்மா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஆண்டி அன்னைக்கு என்னை கூப்பிட்டு பேசினாங்க விஜய். நீ விஜயை மறந்துரு, இனிமேல் விஜய் ஃபோன் பண்ண எடுக்க கூடாது. நாங்க எங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி பெரிய இடத்துல விஜய்க்கு பொண்ணு பார்க்க போறோம். அதனால நீ விஜய் கூட இனிமேல் பழகாத, பேசாதன்னு சொன்னாங்க. அதையும் மீறி நான் பேசினேன்னா என்ன செஞ்சு பிரிக்கணுமோ அதை நான் செய்வேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்காக என்னைய விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியோ? அவங்க சொன்னது கரெக்ட் தானே விஜய். நான் ஒன்றும் இல்லாத வீட்டு பிள்ளை தானே. உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா அம்மா அப்பாவும் நினைக்க தானே செய்வாங்க. அதனால தானே அவங்க அப்படி பேசுனாங்க. சரி நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நிறைய பணம் இருக்கிற பொண்ணையும் நல்ல அந்தஸ்துல இருக்கிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கியோ? உன் கூட இருந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன் நந்தினி. சாரி விஜய், என்னை மன்னிச்சிருங்க. ஆன்ட்டி சொன்னதுனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணினேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது நந்தினி. உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ.
புரிஞ்சுக்கிட்டேன் விஜய், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். யாரு சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன். நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நந்தினி. என்னைய நீ நம்பு, சரியா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன், நீ தைரியமா இரு. சரி விஜய், நான் உங்களை நம்புறேன். வாங்க நம்ம போவோம். எங்க அம்மா உன்னைய ரொம்ப திட்டாங்களா நந்தினி? பரவாயில்ல விஜய், ஆன்ட்டி தானே பேசுனாங்க, விடுங்க. வாங்க நம்ம போலாம். புதுசா வந்த பையன் கொக்கி குமாருன்னு பேரத்தான் சொல்லிக்கிட்டு அலையுதான். வேலையில ஒன்றும் தெளிவில்லையே. ஒரு ஃபைலை கூட பார்க்க தெரியல. என்னத்த படிச்சானோ என்ன செஞ்சானோ தெரியல. ஆரஞ்சு மண்டையன் தான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்வான். அவன் இல்லாமல் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. சரி, எப்படியும் 2 நாளில் வந்துடுவான்ல. அவன் வந்த பிறகு எல்லா வேலையும் முடிச்சிட வேண்டியதான். இந்த பயலுக்கு வேற ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து மாற்றி போட்டுற வேண்டியதான். ஏம்மா ஏம்மா. விஜய், என்ன திடீர்னு வந்திருக்க? லீவாப்பா? ஏம்மா வீட்டில் இருக்கியா இல்லையா? ஒரு மனுஷன் பெத்த அப்பன் இங்கனுக்குள்ள குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பான்னு வேற கேட்க. இவன் என்கிட்ட பேசாம உங்க அம்மாவை கூப்பிடுதான். ஆம்பளை பிள்ளைகளுக்கு அம்மாவை தான் பிடிக்குங்கிறது சரியாத்தானே இருக்கு. விஜய் தங்கம், வாமா, வா வா. என்ன திடீர்னு வந்திருக்க? அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல. நந்தினிட்ட என்ன சொன்ன? ஏம்மா விஜய், வந்தது வராததுமா என்னம்மா நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க? வந்து உட்காரு. அம்மா உனக்கு சுட சுட நல்ல கோழி குழம்பு வச்சு சோறு பொங்கி கொண்டு வரேன். நல்லா பிடிக்கும்ல உனக்கு? ஆசையா சாப்பிடு, சரியா? உட்காந்துரு. அம்மா 5 நிமிஷத்துல சோறு பொங்கி கொண்டுட்டு ஓடி வரேன். உன் சோறு வேண்டாம் குழம்பும் வேண்டாம். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நந்தினிட்ட நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல போறேன்? நான் அவளை பார்க்கவே இல்லையே. விஜய், என்ன பிரச்சனைப்பா? எப்பா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியாது. நீங்க பேசாம இருங்க. ஏம்மா நீ சொல்லு. நந்தினிட்ட போய் நீ என்ன சொன்ன? நான் தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனே. அதையும் மீறி அவ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான்னு. சரியான பிள்ளையால இருக்கு. ராணி, 2 பேரும் என்ன பேசுதீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்னது சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்? அவ என்ன சொன்னா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க பேசாம இருங்க. ஆமல, அவ உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை நான் தான் சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன? உனக்கு கொஞ்சமாட்டு மனசாட்சி இருக்கா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்த பிள்ளை வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைக்க? நானா என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க பார்க்கேன்? என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. எல்லாரும் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. உன்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு, அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு, நந்தினி அம்மாட்ட சம்மதம் வாங்கிட்டு, எல்லாரும் சம்மதிச்ச பிறகு தானே நான் நந்தினிட்ட போன்ல பேச ஆரம்பிச்சேன். இப்போ எதுக்கு நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணுத? இங்கே பாருல, நீ அந்த ஒன்றும் இல்லாத பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. நீ நல்ல நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். உனக்கு அம்மா ஏற்கனவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்து முடிச்சிருவேன். பார்த்த பிறகு சொல்லுதேன், வந்து தாலியை கட்டிட்டு போ. பாத்தீங்களாப்பா, எல்லாம் இவங்க பார்த்து விட்ட வேலைதான். அதனாலதான் நந்தினி என்கிட்ட பேசாம இருந்திருக்கா. என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க 2 பேரும் பழகக்கூடாது, கல்யாணம் நடக்காது, எனக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க போறேன்னு போய் நந்தினிட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வருத்தப்பட்டுக்கிட்டு பேசாம இருந்திருக்கா. அப்படி மீறி பேசுனா என்ன செய்யணுமோ செஞ்சு உங்க 2 பேரையும் பிரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. ராணி, என்ன இது புது கதையா இருக்கு? நம்ம 2 பேரும் தான் சம்மதிச்சிட்டோம்ல. விஜய்க்கு நந்தினிக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு ஏற்கனவே பேசிட்டோம்ல. அதுக்கு பிறகு தானே அவன் வெளிநாட்டுக்கு கிளம்பி போனான். இப்போ என்ன திடீர்னு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளைய கூப்பிட்டு எப்போ நீ பேசுன? அதெல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு 4-5 நாள் ஆயிட்டு. எதுக்கு நீ இப்போ இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு அலையுத? அன்னைக்கு சம்மந்தியம்மா வந்து பேசின பிறதானே எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற இடத்துல நல்ல அழகான பொண்ணா பார்க்கணும்னு சம்மந்தியம்மா சொன்னாங்க. அதுக்கு பிறகு யோசித்தேன். ஆமாம், நம்ம பெரிய ஆளுக்கு 500 பவுன் நகையை போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சோம். அதே மாதிரி நம்ம விஜய்க்கு வர்ற பொண்ணு ஒரு 300-400 பவுனாவது போட்டுட்டு வர வேண்டாமா? அப்போ தானே நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்மளும் கல்யாணத்தை நல்ல ஜாம்னு கிராண்டாக பண்ண வேண்டாமா? ஒத்த பிள்ளைய வச்சுருக்கோம், நல்ல அழகாக கல்யாணம் முடிக்கணும்ல. அதனால தான் யோசித்தேன். இவ்வளோ நாளாக புத்தி கெட்டு போய் கிடந்துட்டோமே அப்படின்ட்டு அந்த நந்தினி பிள்ளையை கூப்பிட்டு சத்தம் போட்டு விட்டேன். இன்னும் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். பாத்தீங்களாப்பா, நம்ம முன்னாலேயே எப்படி எல்லாம் பேசுதாங்கன்னு. அப்ப நந்தினிட்ட என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. அவளே பயந்த பிள்ளை, அவட்ட போய் இப்படி எல்லாம் பேசணும்னு அவன் மனசு கஷ்டத்துல இருக்கா. இப்படி அழுவுறா தெரியுமா? ஆமாப்பா, இவன் நந்தினிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே. நான் அன்னைக்கு நந்தினியை போய் பார்க்க போகும்போதே அவன் மூஞ்சி சரியில்லை. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் ஒன்றும் இல்லை அங்கிள்னு சொல்லி என்னைய அனுப்பி விட்டுட்டா. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. உன்கிட்ட வந்து இந்த விஷயத்தை எப்படி சொல்ல? அதனால தான் நான் சொல்லாமையே விட்டுட்டேன்.
அதான்ப்பா, நீங்களும் அன்னைக்கு ஃபோன் அடிக்கவே இல்லை. நந்தினியும் ஃபோன் பண்ண மாட்டேக்கா, பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் எனக்கு என்ன செய்யனே ஒண்ணுமே தோணல. அவங்க வேலையும் ஓடல, ஒன்றும் ஓடல. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இங்க பாரு விஜய், உனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கன்னு. நான் அதை கண்டிப்பா செய்வேன். நீ அதனால கவலைப்படாத. என்னைய மீறி கல்யாணத்தை எப்படி நடத்துதீங்கன்னு நானும் பார்க்கேன். அந்த பிள்ளை இந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வைக்கக்கூடாது. நான் பார்க்குற பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். பெத்த பிள்ளைங்க சந்தோஷத்தை விட உனக்கு அந்தஸ்து பெருசா போயிட்டோ? ஆமாம், எனக்கு அந்தஸ்து தான் முக்கியம். பிரியா ஒரு பணக்கார பையனை காதலிச்சா, அதனால நம்ம எதுவும் பார்க்காம ஜாதி கீதி பார்க்காம நம்ம பாட்டு கட்டி வச்சுட்டோம். இவன் அப்படி முடியுமா? இவன் பாட்டுக்கு ஒன்று கத்த குடும்பத்திலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வருவான். அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட முடியாது. இவனையும் ஒரு நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து காதலிக்க சொல்லுங்க. ஜாம் ஜாம்னு நான் கட்டி வைக்கேன். நீயே உன் அந்தஸ்தை கட்டிக்கிட்டு அழுமா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. விஜய், நீ தைரியமா ஊருக்கு போ. நீ போயிட்டு வரும்போது உனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கு அப்பா பொறுப்பு. நீ அப்பாவை நம்பி போ. இல்லப்பா, இனிமே நான் யாரையும் நம்பி நந்தினியை விட்டுட்டு போக மாட்டேன். இவங்கள நம்பி நான் விட்டுட்டு போனேன்னா அவளுக்கு ஏதாவது நடந்துரும். நான் இன்னமும் போக மாட்டேன். ஒன்று நந்தினியை நான் கையோட கூட்டிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா நான் இங்கே தான் இருக்க போறேன். எனக்கு நந்தினியை விட்டுட்டு அப்படி ஒன்றும் வேலை தேவையில்லை. என்னது, வேலையை விட்டுட்டு இங்கே இருக்க போறியா? இந்த ஒன்றும் இல்லாத இத்து போனவளுக்காக நீ வெளிநாட்டில் கிடச்ச நல்ல வேலையவா விட போற? நந்தினியை விட எனக்கு வேலை பெருசு இல்லம்மா. நான் அவளை உங்களை நம்பி விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க அவளை ஏற்கனவே கூப்பிட்டு மிரட்டி இருக்கீங்க. என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும்னு. உங்களை நம்பி நான் விட்டுட்டு போயிட்டேன்னா அவளுக்கு ஒன்று போட்டாலும் போட்டுருவீங்க. அதனால நான் விட்டுட்டு போக மாட்டேன். இங்கதான் இருக்க போறேன். இங்கே பாரு விஜய், அம்மா உனக்கு என்னைக்காவது கெட்டது செய்வேனா? நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே இதெல்லாம் செய்யுதேன். அழகழகான பிள்ளைங்களா, நல்ல பண்ணையார் வீட்டு பிள்ளைங்களா பார்த்து பார்த்து வச்சுருக்கேன். நீ அதில் ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணலாம்ல. ஒவ்வொரு பிள்ளைக்கும் 500 பவுனு 1000 பவுனு நகை போடுவாங்க. நல்லா அதை கெட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம்ல. நீ ராஜா மாதிரி இருக்கணும். ஏற்கனவே நம்ம கிட்ட வசதி இல்லையா? நம்ம என்ன கஷ்டப்பட்ட வீட்லயா இருக்கோம்? அது நிறைய பணம் இருக்குல்ல. இன்னும் எதுக்கு பணம் பண்ணணும் அலையுதே? உன்னை கெட்டிக்கிட்டு வரப்போகிற பிள்ளை நல்ல பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தால் தான் அதுக்கு பணத்தோட அருமை நல்லா தெரியும். அந்த பிள்ளைகள் தான் வந்து நல்ல கௌரவமாக நடந்துக்கிடும். நீ நாளை பின்ன அவ கூட வெளியே போகும்போது வரும்போது உனக்கு நல்ல கெத்தாக இருக்க வேண்டாமா? ஏம்மா, நந்தினியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணினேன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நானும் கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது புரியலையா? நந்தினி எப்படி நீ கல்யாணம் பண்ணுதுன்னு நானும் பார்க்கேன். நீ என்ன செய்யுதுன்னு நானும் பார்க்கேன். இவெல்லாம் ஒரு பிள்ளையா? பெத்த தாய் சொன்ன பேச்சை கேட்கணும்னு தெரியல. இவங்க அப்பா மதிச்சாத்தானே இவன் மதிப்பான். அவர் தான் ஊருன்னு அலையுதாரு. ஒன்றும் இல்லாதவளுகன்னு சொல்லிட்டு ஊர்க்காரிகளுக்கெல்லாம் தூக்கி தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இவனும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டான் போல. ஒன்றும் இல்லாதவளை தான் வீட்டுக்கு கூட்டு வருவேன்னு நிற்கான். எப்பா, ஏன் தான் இப்படி இருக்கானுங்களப்பா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான். விஜய், அவ கிடக்கா. அவ பேசிட்டு போறாளேன்னு நினைச்சு நீ கவலைப்படாத. உன் கூட அப்பா இருக்கேன். நீ கவலைப்படாம இரு. சரிப்பா. பிரியாணிக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டி வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை தூக்கி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஒரு 3/4 லிட்டர் ஊற்ற வேண்டியதான். பரவாயில்லையே, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேலை, நல்லதா போச்சு. நம்ம போய் நல்லா உட்காந்து இன்னைக்கு டிவி பார்க்க வேண்டியதான். நம்ம இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாது. மணக்க பிரியாணி தயாராகி வரும். நல்ல ஒரு பிடிக்க வேண்டியதான். எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு பூரா நம்ம சும்மாவே இருக்கணும். கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பூரா சாப்பிட்றது தான் வேலை. எண்ணெயை ஊற்றியாச்சு. அடுத்து வெங்காயத்தை தட்ட வேண்டியதான். ஃபோன் அடிக்கி, யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். மாலாக்கா ஃபோன் அடிக்காக. எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிக்காக? மனுஷி ஒரு வேலை செய்ய முடியுதா? ஒரு சோறு பொங்குறதுக்குள்ள எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வருது. சரி, என்னன்னு கேட்போம். மாலாக்கா சொல்லுங்க. ஏட்டி, நாங்களாம் மரத்தடியில் உட்காந்துருக்கோம். நீ இன்னும் வரல? கதை பேசணும்ல, வரலையா? ஏக்கா, எங்க மாமியாருக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. சட்டியில வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு செய்யுதியா? அதிசயமா இருக்கு. என்ன சாப்பாடு செய்யுதே? ஏக்கா, பிரியாணி செய்யுதேங்க்கா. என்ன மாமியாருக்கு திடீர்னு பிரியாணி எல்லாம் செய்யுதே? நேற்று ராத்திரி 3 நாள் கழுவாத பாத்திரத்தெல்லாம் சேர்த்து போட்டு நான் கழுவுனேன் பார்த்தீங்களா? அதில் அவங்க களைச்சி போயிட்டாங்க. கை காலெல்லாம் ரொம்ப வலிக்காம். ஓ, கதை அப்படி போகுதா? அதான்க்கா, அவங்களால ஒன்றும் சாப்பாடு செய்ய முடியாதுன்னாங்க. அதனால சரி, ஏதாவது சாப்பிட வேணும், பிரியாணி செஞ்சிருதியான்னு கேட்டாங்க. சரி, ஐயோ பாவமேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏட்டி, பிரியாணி எல்லாம் செய்யுதே, எங்களுக்கு பிரியாணி கிடையாதா?
ஏக்கா இது எங்கள் அத்தைக்காண்டி செய்கிற பிரியாணி. பாத்தியா இப்படி பேசுதே, நம்ம அப்படியே பழகியிருக்கோம். உனக்கு எங்க மேலெல்லாம் பாசமே கிடையாதா? உங்க அத்தை மேல மட்டும்தான் பாசம் இருக்கோ? ஒரு சாதாரண பிரியாணினா உங்களை கூப்பிட்டு கொடுத்துருவேன். இது எங்கள் அத்தைக்காண்டி செய்கிற ஸ்பெஷல் பிரியாணிக்கா. ஸ்பெஷலு. அப்படியா? ஸ்பெஷல் பிரியாணியா? நல்லா புரிஞ்சுட்டு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்க அத்தைக்கு மட்டுமே கொடு, எங்களுக்கெல்லாம் அந்த பிரியாணி வேண்டாம். அதான் முதலே சொன்னேன், நீங்கள் தான் பிரியாணி வேணும்னு நிற்கிக்க. சரி நீ வேற ஸ்பெஷல் பிரியாணி செய்யுதே, எப்படியும் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டியிருக்கும். ஏதாவது உதவி வேணும்னா கூப்பிடு, நான் உடனே வாரேன்னு. ஒரு ஃபோன் மட்டும் அடி. சாதாரண ஸ்பெஷல் பிரியாணிக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் அலைய வேண்டியிருக்கும். இது சூப்பர் ஸ்பெஷல் பிரியாணி. இதை வச்சு கல்கத்தா வரைக்கும் போயிடலாம். சரி நல்லா புரிஞ்சிட்டு கல்கத்தா பயணத்துக்கு ரெடி பண்ணுதியா? சரி நீ வேலையை பாரு, நான் பிறகு பேசுதேன். சரிக்கா, பிறவு பேசுது என்ன? பிஸியாக இருக்கேன், கதையை முடிச்சு விட்டுட்டு பிறவு பேசுதேன். ஐயோ, பிரியாணிக்கு என்னெல்லாம் போடணும்னு யூடியூப்பில் பார்த்தேன், மறந்துட்டேனே. சரி, குக்கருக்குள்ளே என்னத்தை போட்டிருக்கோன்னு பார்ப்போம். வெங்காயம் மட்டும்தான் இவ்வளோ நேரம் வதங்கிட்டு கிடக்காக்கும், தீஞ்சு போன மாதிரில இருக்குது. சரி, அடுத்து தக்காளியை போட்டு கிண்டுவோம். தக்காளி போட்டுட்டு வேற என்னத்தை போடணும் தெரியலையே. சரி, இருக்கிறது என்னத்தையாவது போட்டு கிண்ட வேண்டியதுதான். வாசம் நல்ல கமகமன்னு வருதே, பிரியாணி நல்லா சூப்பரா இருக்கும் போல. என்ன பிரியாணி செய்யுதான்னு தான் தெரியல, சிக்கனா மட்டனான்னு தெரிய மாட்டேக்கி. ஒன்றும் சொல்லவும் மாட்டாய்வா. சரி, எதை செஞ்சா என்ன? சிக்கன்னாலும் நல்லா இருக்கும், மட்டன்னாலும் நல்லா இருக்கும். எந்த பிரியாணினாலும் இன்னைக்கு ஒரு புடிதான். தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ புதினா கொத்தமல்லியை தட்டில் வெட்டி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து தட்டுவோம். புதினா வாசம் நல்லா இருக்கு, எனக்கு இந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். சரி, உள்ள தட்டுவோம், அப்பந்தான் பிரியாணி நல்லா மணக்கும். புதினாவை தட்டியாச்சு. அடுத்தது போட வேண்டியது தான் ஒரு முக்கியமான பொருள். அது என்னோட ஸ்பெஷல் மசாலா. அதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பிறகு ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்பெஷல் மசாலாவை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ தட்ட போகிறேன். மசாலா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் போல். இதை மட்டும் எங்கள் அத்தை சாப்பிட்டாக நேர கல்கத்தா தான். சை, ஒரே நாத்தமாக நாறுதே. சரி, நம்மள திங்க போகிறோம், மாமியா கிளவி தானே திங்க போகுது, திங்கட்டும். அவ்வளத்தையும் தட்டிடணும், அப்போந்தான் சாதாரண பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணியாக மாறும். நல்ல மசாலாவை போட்டு வதக்கியாச்சு. அடுத்து என்ன செய்ய? பிரியாணிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றணும். அது வீட்டில் இல்லை, அதனால கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளிப்பு தானே வேணும் நம்மளுக்கு, எதா இருந்தால் என்ன, எலுமிச்சம்பழமும் புளிக்கத்தான் செய்யும், புளியும் புளிக்கத்தானே செய்யும். கொஞ்சம் புளியை ஊற்றி விடுவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னும் அடுத்து அரிசியை போட்டு கிண்டி தண்ணியை ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு கிண்டியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியதான். அப்புறம் ஒரு 10 விசில் வந்தால் ஆஃப் பண்ணிடலாம். ஆஹா, கமன்னு பிரியாணி ரெடி ஆயிட்டு. ஆனால் நாத்தந்தான் கொஞ்சம் குடலை பிரட்டிக்கிட்டு வருது. சரி, என்ன செய்ய? கொஞ்சம் அப்படியே மேலே நெய்யை ஊற்றி விட்டுற வேண்டியதான். திறந்துட்டு நல்ல நெய்யை ஊற்றிட்டு கொண்டு போய் இலையில வச்சிட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. சரி, வேலையை பார்ப்போம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பிரியாணி நல்லா சுட சுட இருக்கு, இப்பவுமே சாப்பிடுங்க. அப்புறம் ஆறி போயிட்டுனா நல்லாவே இருக்காது, சூட சாப்பிடுங்கத்தே. சரி சாப்பிடுதே. ஆனா ஒரு மாதிரி வாடை அடிக்கே. எங்க இருந்து வாடை அடிக்கி? பக்கத்து தெருவில் சாக்கடை தோண்டிக்கிட்டு இருக்காங்கத்தே. கழுது அந்த வாடை தான் இங்கே வரைக்கும் அடிக்கி. பக்கத்து தெருவில் தோண்டுதானுங்களா? அதான் இங்க வரைக்கும் வாடை அடிக்கி. எப்பா, நாத்தம் தாங்க முடியலையே. நீங்க சாப்பிடுங்கத்தே, நம்மளுக்கு அதை பத்தி என்ன கவலை? நம்மளுக்கு தான் சுட சுட பிரியாணி இருக்குல்ல. சரி, என்ன பிரியாணி பச்சை கலர்ல இருக்கு? உங்களுக்காக செஞ்ச ஸ்பெஷல் பிரியாணி தே. இது பச்சை கலர்ல தான் இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. சரி வயிறு ரொம்ப பசிக்கி, சாப்பிடுதே. சாப்பிடுங்க. எம் 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 எம். சீ தூ, கசப்பா இருக்கு. என்னடி இது பிரியாணி என்ன இவ்வளவு கசப்பு கசக்கு? இது மருந்து பிரியாணி தே, கசக்கத்தான் செய்யும். மருந்து பிரியாணியா? என்ன சொல்லுதே? வேப்பிலத்தே, வேப்பிலை பிரியாணி. நீங்க தான் உடம்பு கை காலில் வலிக்கின்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் வேப்பிலையை அரைச்சி ஊற்றி பிரியாணி கிண்டுனே. எங்க அம்மா சின்ன வயசுல பூச்சி கடிக்கின்னு சொன்ன வேப்பிலையை தான் அரைச்சி ஊற்றுவாங்க. அப்போ அது எல்லாம் சரியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கும் நல்ல உடம்பு வலியெல்லாம் சரியாகணும்ல, அதுக்கு தான் வேப்பிலையை அரைச்சி ஊற்றி பிரியாணி கிண்டுனே. அடி பாவி, குடியை கெடுத்துட்டியே. ஒரு மனுஷி பசியோட இருக்கும்போது இப்படி வேப்பிலையை அரைச்சி ஊற்றி எவ்வளவு பிரியாணி செஞ்சு கொடுப்பாளா? நீங்க தானே உடம்பெல்லாம் வலிக்கு மருமவளேன்னு சொன்னீங்க, அதனால உங்க உடம்பு வலியை சரியாக்கணும்னு பார்த்தேன். எங்க அம்மா எதுனாலும் வேப்பிலையை தான் அரைச்சி கொடுப்பாங்க, அதே மாதிரி கொடுத்தா உங்களுக்கும் சரியாயிரும்ல. அதனாலதான் வேப்பிலையை அரைச்சி ஊற்றி நல்லா அழகா ஸ்பெஷலா ஒரு பிரியாணி செஞ்சேன். அதை போய் குறை சொல்லுதீங்க.
அது என்னது டீ கிண்ணத்துல பக்கத்துல வச்சிருக்க? முந்திரி திராட்சை எல்லாம் மிதக்கு. எத்தே அது சுண்டவத்த குழம்பு பாயாசம் தே. என்னது சுண்டவத்த குழம்பு பாயாசமா? ஆமாத்தே, பிரியாணி செய்யும் போது ஒரு இனிப்பு செய்ய வேண்டாமா, அதனால தான் செஞ்சேன். ஏ கடவுளே, சோழியை முடிச்சு விட்டுட்டாளே. வேப்பல பிரியாணி சுண்டவத்த குழம்பு பாயாசமா?